நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமாப்ல நானும் ஒரு 6-7 மாசமா பாக்குறேன். இவன் நடத்துறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மாப்பிள அவனுக்கு ஒண்ணு புரியுற மாதிரி எடுக்க தெரியலடா. அப்புறம் இவனெல்லாம் எதுக்கு வாத்தியார வேலைக்கு வச்சிருக்கானுங்க? டேய் இவனுக்குலாம் சம்பளமே கிடையாதுடா. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் டீ பிஸ்கெட் காஃபி செலவுக்குன்னு கையில 20 ரூபா கொடுப்பானுங்க. அவ்வளவுதான். ஐ சி. ஏய் இங்க எழுதிட்டு இருக்க அங்க என்னடா பேச்சு? சார் மேத்ஸ்ல ஒரு டவுட் சார். என்னடா டவுட்? அனுமார் வாளு மாதிரி போய்கிட்டே இருக்கே, இதெல்லாம் ஒரே சம்மா? என் கோவத்தை கலராத, அமைதியாடுறா. ஓ ஓகே சார். மாப்பிள்ள ஒரு அளவும் புரிய மாட்டேங்கிறா. ஒழுங்கா நம்ம ஊர் காலேஜே இருந்திருக்கலாம் போல. ஆமா, நம்ம ஊர் காலேஜ்ல படிச்சிருந்தா ஜில்லாவிலேயே முதலிடம் வந்திருப்பேன். டேய் மூடிக்கிட்டு உட்கார்றா. மாப்பிள்ள இதுக்கு தான் இந்த கிராமத்து பயிர்களுக்கே சீட்டு கொடுக்க கூடாதுங்கிறது. எப்படி மெய் மறந்து தப்பு பண்ணிக்கிருக்கான் பாரு. ஏன்டா உசுசுன்னு படம் எடுத்துட்டு இருக்க? டேய் நிமிந்து பாடுறா வாத்தியாரு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன எதுன்னு கவனிக்க கூட முடியாதா? புதுசா ஒரு ஊர்ல இருந்து துரத்தி விட்டாங்களே, அவனு தானே நீங்க? உங்கள அமிச்சு எங்க உயிரை வாங்குறாங்க? என்னடா எழுதிட்டு இருக்க? டேய் உன்னதானே கேட்டுட்டு இருக்க, என்னடா எழுதிட்டு இருக்க? அது செம்ம எப்படி ஈஸியா போடுறதுன்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் சார். பாத்தியா இவனுக்கெல்லாம் வேணும்டா. என்னமோ கொலம்பஸ் வாஸ்கோட காமா கண்டுபிடிச்சிருக்க மாதிரி பேசுறான் பாரு. ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கானா? ஃபார்முலா கண்டுபிடிக்கிறியா? இது என்ன சாப்டராவது தெரியுமா? இது சால்வ் பண்ண எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உங்களுக்காக நைட்ல நெட்ல சர்ச் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து சொல்லி கொடுத்திருந்தா பெரிய மேதா மாதிரி ஃபார்முலா கண்டுபிடிச்ச சொல்ற. இந்தா போய் போடுறா. போய் போடுறா. சாரி சார். சாரிலாம் எனக்கு தேவையில்ல, போய் போடுறா. போடுறா. எனக்கு படிப்பை விட ஒழுக்கம் தான் முக்கியம். அப்ப ஒழுக்கமாறு யாரு வேணான்னு சொன்னது? டேய் வீராப்பா போர்டு பக்கம் வந்துட்டானே, படம் வரைஞ்சி பாகம் குறிப்பானோ? ஏன்டா அப்பு உனக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் தான் என்னடா பண்ணுவ? தந்த செம்ம சால்வ் பண்ணிடுவேன். செம்ம சால்வ் பண்ணிடுவ. ஆனா நீ சாக்பி சைஸ்ல தானே இருக்க. உனக்கு போர்டு இட்டாதே, அப்ப என்ன பண்ணுவ? புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. என்ன கோவப்படுத்தி பாத்தீங்கன்னா தேவையில்லாத விளைவுகள் சந்திக்க வேண்டியதா இருக்கும். தேவைன்னா உங்க கிளாஸ்மேட்ஸை கேளுங்க. டேய் அங்க பாருடா. மாப்பிள இந்த பையன் சும்மா காதல் கொண்டை படத்தை 10 வாட்டி பார்த்துருப்பானோ? எந்த காலேஜ்ல படிச்ச? சுடலியப்பன் இன்ஜினியரிங் காலேஜ், காரியாப்பட்டி. பையன் +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சார். 1173 மார்க் சார். டாக்டர் படிக்கவே சீட்டு கிடைச்சிச்சு. இவன் தான் இந்த இத்து போன இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்தான். என்னதான் படிப்பு இருந்தாலும் ஒழுக்கம்னா வேஸ்ட். மச்சான் சுல்லா மூஞ்ச பாத்தியா? மூஞ்சி பூரா கரிய பூசிட்டானே, பாவம்டா சுல்லா. ஓகே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.
செம்மடா. நம்மளும் ஒன்றும் புத்திசாலி கிடையாது. யாரு யார மாப்பிள வம்புக்கு இழுக்கிறது? அந்த வாத்தியா மூக்க உடைச்சு போட்டல. திருவிழால காண போன புள்ள மாதிரி அந்த வாத்தியம் பேந்து முழிச்சாயா? ஆமா மாப்பிள. டேய், நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இனிமே நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுங்க. சரியா சொன்னா மாப்ள. முதல்ல இந்த ஊர்ல அளவு சாப்பாடே இல்லாத ஹோட்டலா தேடி கண்டுபிடிக்கணும். டேய் இட்லி, அதான் எங்க அப்பா நம்ம ரூமுக்கு அரிசி பருப்பு மளிகை எல்லாத்தையும் லோடு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காப்ல. ஆமா. அப்புறம் என்னத்துக்கு ஹோட்டல் தேடி போகணும்? மாப்ள, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 4 இடத்துக்கு போய் இந்த காசு பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்தணும்னு ஊர்ல இருந்து எங்க ஆத்தா சொல்லி அனுப்பிச்சிருக்கா. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. மச்சான், நீங்க எல்லாம் பிறந்துட்டோமேன்றதுக்காக சாப்பிடுறீங்க. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது, சாப்பிடறதுக்காகவே பிறந்தவங்க. அதான் பார்த்தாலே தெரியுது. டேய், இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தனாவுமே இருக்குடா. டேய், இது நம்ம வகுப்பறையில படிக்கிற பொண்ணுடா. ஓ அப்படியா? இப்ப எதுக்கு நம்ம கிட்ட வர்றா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுகிட்ட முகம் கொடுத்து பேச வேணாம். அந்த பொண்ணு என்னமோ ஏதோ. ரைட்டு. வர்றா மாப்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வருமோ? ஹாய். என்னங்க, என்ன வேணும்? சூப்பருங்க, நீங்க வந்த முதல் நாளே ப்ரொஃபஸரோட மூக்க உடைச்சிட்டீங்க. மாப்ள, இது வாதியாருக்கு ஆவாத புள்ளியா இருக்கும் போலடா. தெரியாம தப்பா நினைச்சிட்டோமேடா. பரவாயில்லையே, வில்லேஜ்ல இருந்து வந்தாலும் மேக்ஸ்ல புலியா இருக்கீங்க. ஏன் பட்டணத்து பசங்க மட்டும் தான் கணக்குல புள்ளியா இருக்கணுமா? நாங்களா என்ன முட்டா பயல்களா இருக்கணுமா? பாராட்ட வந்து என்கிட்ட போய் சண்டை போடுறீங்க. நான் உங்க ஃப்ரெண்டு. மாப்பிள, பட்டணத்துல வீடு வாடகை கிடைக்கலாம், வாங்கி தின்ன ஏதேதோ கிடைக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு ஃப்ரெண்டா கிடைக்குமான்னு தெரியலடா. உடனே கைய கொடுத்து நம்ம கட்சியில சேர்த்துக்கடா. என்ன பேர் சொன்னீங்க? எதுக்கு கேக்குறீங்க? எதுக்கு கேட்பாங்க, கூப்பிடுதான். ஸ்வேதா. ஸ்வீட் நேம். நான் இங்க உட்காரலாமா? அட உட்காருங்க, வாங்க. இரு. ஹாய், மை நேம் இஸ் பாண்டியராஜன். மை ஃபாதர் நேம் இஸ். மாப்பிள, மனப்பாடம் பண்றதை கொஞ்சம் நிறுத்து. அவனுக்கு இங்கிலீஷ் வராதுங்க, இருந்தாலும் அடிக்கடி வரா மாதிரியே காமிச்சுட்டான். அவர் தான் சூப்பரா இங்கிலீஷ் பேசுறாரு. மை ஃபாதர் நேம் இஸ். தமிழ் நல்லாவே தெரியும், என்கிட்ட தமிழ்லயே பேசலாம். மனப்பாடம் பண்ணது வேஸ்டா போச்சே. சிரிக்காதடா. நீங்க எல்லாம் எங்க தங்கி இருக்கீங்க? நம்ம காலேஜ் ஹாஸ்டல்லையா? இல்லைங்க, ஹாஸ்டல்ல தங்கலாம் தான் நினைச்சோம். ஆனா பாண்டியோட அப்பா எங்களுக்கு எங்க வீடு ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. சின்ன வீடா இருந்தாலும் சரி, பெரிய வீடா இருந்தாலும் சரி, அவங்க அப்பா சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடுவாருங்க. டேய், பொம்பளை புள்ள முன்னாடி என்ன பேசணும் ஏது பேசணும் தெரியாம விவஸ்தெல்லாம் பேசிக்கிருக்காண்டா. உன்னை குண்டியமா தள்ளிப்படா. ஆமா, சாப்பாடு எல்லாம் ஹோட்டல்லையா இல்ல அதுக்கு ஏதாவது ஆள் இருக்காங்களா? உயிரோடு ஒரு கோடி ஆனந்தம். இவன் மேகம் ஆக யாரோ காரணம். அடியாத்தாடி இளமன சொன்ன கட்டி பறக்குது சரிதானா? அடியாத்தாடி. ஆமா, நீங்க சின்ன வயசுல இருந்தே மேக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா? என்ன அப்படி கேட்டுப்பிட்டீங்க? வாத்தி பக்கம் பக்கமா போடுற கணக்க மாப்பிள 10 வரியில முடிச்சிருவான்ல. சரி, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றதா பிளான்? ஏதாவது புதுசா மெக்கானிக்கல்ல சாதிக்கணுங்க. மாப்பிள சூரிய வெளிச்சத்துல இருந்து கரண்ட்டை எடுத்து எங்க ஊர் கலெக்டர் கையால மெடல் வாங்கினவங்க. இவன் எங்க ஊர் ஜிடி நாயுடுங்க. நீங்க? நான் செட்டியாருங்க. மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே. வளையல் மெட்டு வயச தொட்டு வளைக்குதடி மீனே. நானே மருதாணி பூசவா, நீயே அடையாளம் போட. சரி, நீங்களா லஞ்ச் முடிச்சிட்டீங்களா இல்ல என் கூட வரீங்களா? இருக்கட்டுங்க, நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே, பாய். பை பை.
மாப்பிள அந்த பிள்ளைக்கு என் மேல ஏதோ ஒண்ணு இருக்குடா. இல்லாட்டி அந்த பிள்ளை ஏன் பக்கத்துல வந்து உட்காரணும்னு பிரியப்பட போகுது. நீ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற மாப்ள. அந்த பிள்ளைய பார்த்தா சின்ன தம்பி படத்துல வர குஷ்பு மாதிரி இருக்கு. அப்ப பிரபு மாதிரி இருக்கு. என்னையே தானே பிடிக்கும். டேய் நினப்பு தான்டா பொழப்ப கெடுக்கும். வந்த வேலை என்னமோ அதை பார்ப்போம். மாப்பிள அந்த பிள்ளை ஓந்தோல்ல கைய பொல்லையேன்னு உனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையே. என் பக்கம் அவ சாயாத வரைக்கும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லடா. டேய் மாப்ள, அந்த பிள்ளை நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துச்சு. நம்மள பத்தி ஒரு வார்த்தையாவது பேசிட்டாடா? இல்லையே, வந்ததுல இருந்து இவனை பத்தியே தானே கேட்டுக்கு இருந்தா. என்னானாலும் சரி மாப்ள, அந்த பிள்ளை எனக்கு தான். அப்படி இல்லனா உனக்கு மாப்ள? டேய் கதை பேசிட்டே கனவு காணாதீங்கடா. வாடா போலாம். குண்டு பையலே உனக்கு.